வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியாவின் வரி அமைப்பு, இந்தியன் டேக்ஸ் சிஸ்டம். இந்திய வரி அமைப்பு என்றால் என்ன? இந்தியாவில் அரசு செலவுகளை நடத்த சாலை, மருத்துவம், கல்வி, பாதுகாப்பு, நலத்திட்டங்கள் போன்றவற்றிற்கு மக்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்கப்படும் பணமே வரி, டேக்ஸ். இந்தியாவின் வரி அமைப்பை மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து நிர்வகிக்கின்றன. நேரடி வரி, டைரக்ட் டேக்ஸ், நேரடியாக வருமானம் அல்லது லாபத்தின் மீது செலுத்தப்படும் வரி. முக்கியமானவை: இன்கம் டேக்ஸ், வருமான வரி, ஒருவர் சம்பாதிக்கும் வருமானத்தின் அடிப்படையில் செலுத்தும் வரி. சம்பளம் அதிகமானால் வரியும் அதிகம், ஸ்லாப் சிஸ்டம். கார்ப்பரேட் டேக்ஸ், நிறுவன வரி, நிறுவனங்கள் சம்பாதிக்கும் லாபத்தின் மீது செலுத்தும் வரி. இதை நேரடி வரி என்பதன் காரணம் நீங்கள் நேரடியாக அரசுக்கு செலுத்துகிறீர்கள். மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ், பொருட்கள் மற்றும் சேவைகள் வாங்கும் போது செலுத்தப்படும் வரி. முக்கியமானவை: கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது சுருக்கமாக ஜிஎஸ்டி, 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது ஒரே மாதிரி வரி விதிக்கும் அமைப்பு. உதாரணம்: நாம் மொபைல், உணவு, ஆடை வாங்கும்போது அதன் விலையில் ஜிஎஸ்டி சேர்ந்து இருக்கும். இதை மறைமுக வரி என்பதன் காரணம் நாம் நேரடியாக அல்லாமல் பொருட்கள் வாங்கும்போது செலுத்துகிறோம். வரியின் முக்கியத்துவம்: வரி இல்லாமல் அரசு இயங்க முடியாது. அரசு வழங்கும் இலவச கல்வி, மருத்துவ சேவை, சாலை, ரயில் சேவைகள், பாதுகாப்பு, நலத்திட்டங்கள் இவை அனைத்தும் வரி பணத்திலிருந்தே செலவழிக்கப்படுகிறது. இந்திய வரி அமைப்பு 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கிறது: நேரடி வரி, மறைமுக வரி. ஒவ்வொருவரும் சட்டப்படி வரி செலுத்துவது நாட்டின் வளர்ச்சிக்கான பங்களிப்பு ஆகும். நன்றி.